வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த சூரிய ஒளியால் மரம் இன்னும் அழகாக தெரிஞ்சது. அங்கே ஒரு அழகான குட்டி நரி நல்லா சுறுசுறுப்பாக இங்கே அங்கன்னு ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. அதோட கண்கள் ஆர்வத்தோடு இங்கே அங்கன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போது அதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கிட்ட போய் பார்க்கும்போது மரத்து அடியில் ஒரு பழைய பெட்டி இருந்துச்சு. அதை கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணின நரிக்கு பயங்கர ஷாக். அதில் நிறையா கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. அந்த காயின்ஸை பார்த்ததும் நரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு காயினை கையில் எடுத்துச்சு. அது சூரிய ஒளிப்பட்டு அழகாக மின்னுச்சு. இப்போது மெதுவாக நரிக்கு பேராசை வர தொடங்கிச்சு. அது அந்த கோல்டு காயின்ஸை பார்த்துட்டே இருந்துச்சு. இப்போ யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த பெட்டியை நரி சேஃபாக ஒரு இடத்துல மறைச்சி வச்சுது. இப்போது நரி அது சாப்பாடு தேடுறதை மறந்து அந்த கோல்டு காயின்ஸை மட்டுமே பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கு பசி இன்னும் அதிகமாகுது. ஆனால் நரி அதை கண்டுக்காமல் மறுபடியும் அந்த கோல்டு காயின்ஸை பார்க்க தான் ஓடுது. நரி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி கோல்டு காயின்ஸை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுது. அதுக்கு இன்னும் நிறைய கோல்டு காயின்ஸ் வேணும்னு ஆசைப்படுது. இப்போது அதோட முகம் அதிருப்தியும் பேராசையும் காட்டுது. நரி ஒரு சிறிய பொந்துக்குள்ளே கோல்டு காயின்ஸை ஒவ்வொன்றா கொண்டு போய் மறைச்சி வைக்குது. இப்போ அது டெய்லியும் அந்த பொந்துக்குள்ளே போய் காயினை பார்த்துட்டே இருக்குது. அப்போது அங்கே மற்ற விலங்குகள் விளையாடுறதையும் சாப்பிட்றதையும் நரி ஏக்கத்தோடு பார்க்குது. நரியோட உடல்நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அது சரியாக சாப்பிடாததுனால ரொம்ப டயர்டாக தெரியுது. ஒரு புத்திசாலியான அந்த மரத்தில் இருந்து அதை பார்த்துட்டே இருக்குது. இப்போது நரி பெட்டியில் இருக்கிற தங்க காசுகளை ஒவ்வொன்றா எண்ணிட்டு இருக்குது. அப்போது அதை மறைஞ்சி இருந்து சில ஓநாய்கள் பார்த்துட்டு இருக்குது. நரி அந்த காயின்ஸ் மறைச்சி வச்ச இடத்துக்கு போகிற வழியை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே ஓநாய்களும் நரியை துரத்திட்டு போகுது. நரி பயத்தில் ஒரு மரத்தடியில் போய் ஒளிஞ்சிக்குது. ஓநாய்கள் அந்த தங்க காசுகளை பார்த்து ஆச்சரியப்படுது. நரி இப்போ அதோட தங்கத்தை இழந்து சோகமாக இருக்குது. ஓநாய்கள் அந்த கோல்டு காயின்ஸை எடுத்துகிட்டு போகுது. நரி அதை இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்குது. இப்போது சோகமாக இருக்கிற நரியை ஆந்தை கவனிக்குது. நரி மெதுவாக காட்டுக்கு நடந்து போகுது. அதோட ஹெல்த் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. நரி ஒரு நீரோடையில் போய் அதோட பிரதிபலிப்பை பார்க்குது. அது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. மற்ற விலங்குகள் எல்லாம் உணவு தேடி சந்தோஷமாக விளையாடுறதை பார்த்து நரி தான் பண்ணின தப்பை ரியலைஸ் பண்ணுது. பேராசையால் உணவையும் சந்தோஷத்தையும் இழந்ததை நினச்சி வருத்தப்படுது. நரி இப்போ மெதுவாக எழும்பி உணவு தேட ஆரம்பிக்குது. ஆனால் அது முன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை. நரி ஒரு பழத்தை கண்டுபிடிச்சி மெதுவாக சாப்பிடுது. நரி மற்ற விலங்குகள் விளையாடுறதை பார்த்து தனிமையை ஃபீல் பண்ணுது. அப்போது அந்த ஆந்தை அது பக்கத்தில் வந்து நரியை நல்லா மோட்டிவேட் பண்ணுச்சு. அது அதோட அட்வைஸ் கேட்டு இப்போ நரிக்கு அது மேலே கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நரி இப்போது மறுபடியும் உணவு தேட ஆரம்பிக்குது. இந்த தடவை எந்த பேராசையும் இல்லாமல் அதோட தேவைக்காக மட்டும் உணவு தேடுது. நரி ஒரு முயலை கண்டு விளையாட்டாக துரத்துது. ஆனால் முயல் வேகமாக ஓடி ஒளியுது. நரி சிரிச்சிட்டே அதை விட்டுருது. நரி இப்போது ஒரு ஏரியில் தண்ணி குடிக்குது. இப்போ அதோட பிரதிபலிப்பை பார்க்குது. இப்போ நரியோட கண்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தெரியுது. இப்போது நரி மற்ற விலங்குகள் கூட விளையாடுது. அப்படியே சூரியனும் மறையுது. காடும் அமைதியாகுது. நரியும் அதோட இடத்துக்கு போகுது. நல்ல சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் சூரிய ஒளி வந்ததும் நரி ஆர்வத்தோடு எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிக்குது. இப்போ அதோட மனசில் பேராசை இல்லை. நரியை பார்த்து ஆந்தையும் சிரிக்குது. மறுபடியும் அந்த காட்டில் இருந்த எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பேராசை இருக்கக்கூடாதுன்னு இந்த கதை நமக்கு அழகாக புரிய வைக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.